உங்களிடத்திலே வாக்கு கேட்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், மாண்புமிகு வீட்டுவசதித்துறை அமைச்சர் அண்ணன் சு. முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் கேட்டு ஈரோடு மேற்கு தொகுதியிலே சோலார் சுதந்திரபுரத்திற்கு வருகை வந்திருக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, இன்றைக்கு இந்த பகுதிக்கு நமது தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு இங்கிருக்கிற இளைஞர்களுக்கும் சோசியல் மீடியா இருக்கிற இளைஞர்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த பட்டியலின மக்களுக்கு, அருந்தியர் மக்களுக்கு சமூக விடுதலைக்காக ஒரு ஒப்பற்ற போராளியாக, ஒரு இளைஞராக இங்கே இருப்பவர்தான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள். 2017ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலே 17 பேர் ஒரு தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்து 17 பேர் பலியானார்கள். அந்த சம்பவத்திற்கு, அதாவது 2019ஆம் ஆண்டு அந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு அவர் கோவையிலே போராடி அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அன்று தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டங்கள் நடந்து அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு அவரை கைது செய்தார்கள். நானும் இங்கு ஈரோட்டிலே போராட்டம் நடத்தி கைது செய்து கோவை மத்திய சிறையிலே 40க்கும் மேற்பட்ட தோழர்கள் சிறையில் இருந்தோம் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையோடு இணைந்து போராடியவர் மாவீரன் மொல்லான் ஒரு அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என பல கட்டங்களாக போராடி 2017ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவ படத்தை வெளியிட்டவர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு இவர் வெளியிட்ட அந்த உருவப்படம் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு. க. ஸ்டாலின் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு 10 கோடியில் இன்றைக்கு அரச்சலூர் அருகே ஜெயராம்பரத்திலே மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அதனை கடந்த நவம்பர் 26ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் தளபதி மு. க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து திறந்து வைத்தார் என்பது வரலாறு. ஆனால் அந்த மணிமண்டபம் அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நமது வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் சு. முத்துசாமி அவர்கள். ஏறத்தாழ 50 முறைக்கு மேல் கடந்த 5 வருடங்களாக மாதந்தோறும் அந்த இடத்தை ஆய்வு செய்து, பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து, அந்த கட்டடம் எப்படி சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த மக்களுக்கு மேற்கு மண்டலத்திலே, கொங்கு மண்டலத்திலே பட்டியலின மக்கள், அருந்தியர் மக்கள், சக்கிலியர் மக்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்தவரே மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் சு. முத்துசாமி அவர்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் நன்றியுடன் பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இன்று வாக்குகள் கேட்டு நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதிக்கு, அதுவும் குறிப்பாக ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு சுதந்திராபுரத்திற்கு வருகை தந்து இங்கிருக்கக்கூடிய நமது இனமான சொந்தங்களை சந்தித்து, இளைஞர்களையும் சகோதரர்களையும் பெண்களையும் சந்தித்து அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் கேட்டு இங்கே வருகை தந்திருக்கிறார் என்பது நாம் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். அதேபோன்று ஈரோட்டிலே டாக்டர் அம்பேத்கர் சிலை பன்னீர்செல்வம் பார்க்கிலே அமைந்துள்ளது. அது எப்படி வந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேற்கு மாவட்டங்களிலே, கொங்கு மண்டலத்திலே நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி, நாமக்கல், கரூர் எங்குமே பொது இடத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை கிடையாது. ஆனால் ஈரோட்டிலே அவர் ஆட்சிக்கு வந்தவுடன், அமைச்சர் ஆனவுடன் 2022ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி ஈரோட்டிலே பன்னீர்செல்வம் பார்க்கிலே தந்தை பெரியார் சிலை, டாக்டர் கலைஞர் சிலைக்கு அருகில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை தனது சொந்த நிதியிலே 10 லட்சம் நிதி அளித்து அதனை நிறுவியவர் அண்ணன் சு. முத்துசாமி அவர்கள் என்பதை நாம் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி தொடர வேண்டும் என்றால் நாம் RSS சங் பரிவார் பாசிச கும்பலை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்தை வலுப்படுத்த நாம் உதயசூரன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம் சமூகம் முன்னேற வேண்டும். இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்தீர் சமூகத்திற்கு 3% உள்ளிடஒதுக்கீட்டை 2009ஆம் ஆண்டு வழி, அதற்கு பிறகுதான் அனைத்து துறையிலும், நீதித்துறையிலும், வருவாய்த்துறையிலும், அரசு துறையிலும், அனைத்து துறையிலும் இன்றைக்கு நாம் உயர் பதவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு தான். ஆக இப்படி அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சியிலே காலனி என்று அழைப்பார்கள். தீண்டாமையின் மறு சொல்லாக இருக்கக்கூடிய அருந்தீர மக்கள், பட்டியலின மக்கள், தலித் மக்கள் வசிக்கின்ற பகுதியை காலனி என்று சொல்லுவார்கள். ஆனா அந்த காலனிக்கு போங்க, அது ஊருக்கு போங்க, இது மட்டும் காலனிக்கு போங்க என்று என்று நம்மளை ஒரு அடையாளப்படுத்துவார்கள். அது அவமானப்படுத்துவார். அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கியவரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த காலனி பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இது திராவிட மாடல் அரசு, சமூக நீதி ஆட்சி என்ன செய்தது என்பதை விட இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய நமது அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் மிகவும் எளிமையானவர், பண்பாளர். வாக்களித்து வெற்றி அடைய செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் புலிகள் தலைவர் மரியாதை திரு நாகை திருவள்ளுவர் உங்களிடத்திலே பாட்டு சிறப்புரையாற்றுகிறார்.